வணக்கம். சிட்டுக்குருவியின் சிந்தனை அப்படிங்கிற ஒரு சின்ன கதையும் அதுலேருந்து ஒரு கருத்தும். சிட்டுக்குருவி உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சின்னதா அழகா ஆனந்தமா சந்தோஷமா பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவை. ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு வினோதமான ஆசை வருது. என்னன்னா, மனிதர்களோட உணர்வுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மியா பறந்து மனிதர்கள்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்குது. கவனிக்க அதுக்கு பெரிய ஆச்சரியம். அப்ப இந்த மனிதர்களுக்குள்ள எவ்வளவு உணர்வுகள் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட இல்லையே, இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அது என்ன பண்ணாகுது, தான் பார்க்கிற மனிதர்கள் கிட்ட இருந்து இருக்கிற உணர்வுகள்லாம் எடுத்து தனக்குள்ள சேகரிக்க ஆரம்பிக்குது. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்கிருந்து கோவங்கிற உணர்வு எடுத்துக்குது. இன்னொரு இடத்துல போய் போட்டி, பொறாம, பழி வாங்குறது, வன்மம், அது மாதிரி நிறைய உணர்வுகளை எடுத்து தனக்குள்ள சேகரிச்சு வச்சுக்குது. அது கூட அதுக்கு இப்போ ஒரு கர்வங்கிற உணர்வும் சேர்ந்து வருது. ஏன்னா நம்ம பாக்கி குருவி மாதிரிலாம் இல்ல, நம்மளுக்கு இப்ப மனிதர்களோட உணர்வுகள்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட அது இருந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல எல்லா குருவியும் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு வேடன் கீழே வராரு. அதை பார்த்தோன்னே எல்லா குருவியும் மேல பறந்து தப்பிச்சு போயிடுது. ஆனா இந்த குருவியை பார்க்குது, இந்த குருவியால பறக்கவே முடியவே இல்லை. உடனே ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல அடியில இருக்கிற ஒரு பொந்துல அந்த குருவி உட்காந்துக்குது. அப்ப அங்க அதோட ஃப்ரெண்டு ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் கேக்குது, என்னாச்சு, உன்னோட பாக்கி குருவியெல்லாம் மேல பறந்து போயிட்டாங்க, நீ என்னமோ கீழே உட்காந்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குது. இல்ல ஒன்னும் இல்ல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த நாய் சொல்லுது, இல்ல நான் கொஞ்ச நாளாவே உன்னை பாக்குறேன், நீ ஹைட்டாவே பறக்க மாட்டேங்கிற, ரொம்ப கீழே பறக்கிற, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குது. ஓ, நீ அதை பத்தி கேக்குறியா, அது ஒன்னும் இல்ல, உனக்கு இப்ப தெரியுமா, நான் மனிதர்களோட உணர்வுகள்லாம் உணர ஆரம்பிச்சு அதெல்லாம் எடுத்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அவங்கள கவனிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் கீழே பறந்துட்டு இருக்கேன், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த நாய் சொல்லுது, மனிதர்களோட உணர்வை சேகரிக்கிறியா, எனக்கு என்னமோ இந்த பழக்கம் உனக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு, அதெல்லாம் நீ கொஞ்சம் விட்டுட அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த குருவி சொல்றது, உனக்கு பொறாம என்னை பார்த்து, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற, நான் அப்புறம் உனக்கு பறந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுந்து பறக்க ட்ரை பண்ணுது. அதால ஹைட்டா பறக்கவே முடியல, திருப்பி சோர்ந்து போய் அந்த இடத்துக்கு திரும்பி வருது. அப்ப அந்த நாய் சொல்றது, இப்ப நான் சொல்றதை கேளு, உன் மனசுல இருக்கிற அந்த உணர்வுகள்லாம் நீ எடுத்து வெளியில போட்டுடு அப்படின்னு. நீ என்ன பேசுற, அதெல்லாம் ஒரு உணர்வுகள் தான், அது எப்படி எனக்கு பாரமா இருக்கும், அதனால நான் எப்படி பறக்க முடியாம போகும், நான் கொஞ்ச நாளா கீழே பறந்துட்டு இருக்கறதுனால அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்கு எனக்கு, அவ்வளவுதான், உனக்கு சும்மா மேல பொறாமப்பட்டு நீ இப்படி எல்லாம் பேசாத, போ, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எழுந்து போயிடுது. போயிட்டு திருப்பி அதால பறக்க முடியல, பக்கத்துல இருக்கிற இன்னொரு மரத்துல போய் உட்காரும் போது அது யோசிக்குது, நம்ம ஏன் அந்த நாய்கிட்ட சண்டை போட்டோம், இது நம்மளோட குணம் கிடையாதே, ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணோம், நம்மளோட நல்லதுக்கு தானே அந்த நாய் சொல்லும் எப்பவுமே, இப்ப மட்டும் ஏன் நம்மளுக்கு வந்தது, ஏன் அது பொறாமப்பட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம மனிதர்கள்கிட்ட எடுத்த உணர்வு இல்லை, இதுதான் நம்மளுக்கு வெளியில வருதோ, இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணி உடனே சரி, நம்ம அந்த நாய் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு உணர்வையா எடுத்து கீழே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த நாய் மேல இருக்கிற கோவங்கிற உணர்வை எடுத்து போட்ட உடனே அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அதால கொஞ்சம் எழுந்து பறக்கணுங்கிற ஒரு உத்வேகம் அதுக்கு வருது. அப்புறம் அந்த போட்டி, பொறாம, வன்மம், பழிவாங்கிறது மாதிரி ஒவ்வொரு இதுவா அது தூக்கி கீழே போட்டு பறந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அது பயங்கர ஃப்ரீ ஆகி முன்ன மாதிரி ஜாலியா அதால ரொம்ப ஹைட்டுக்கு பறக்க முடியுது. அப்ப அதுக்கு புரியுது, இதெல்லாம் ஒரு உணர்வா இருந்தா கூட இதெல்லாம் தான் நம்மளுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்துருக்கு, அதனாலதான் நம்மளால பறக்க முடியல, அந்த நாய் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபீல் ஆகி அந்த நாயை தேடி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ சொன்ன மாதிரி நான் எல்லா உணர்வுகளையும் எடுத்து போட்டுட்டேன், இப்ப நான் ரொம்ப லேசா இருக்கேன், என்னால முன்னேற முடியுது, உயரத்துக்கு என்னால போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு அது பறந்து போகும்போது அது ஃபீல் ஆகுது, இப்போ முன்ன விடவே அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அதுக்கு தோணுது. இதுதான் மனிதர்களாகிய நம்மளும் பண்றோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியாமையே நிறைய வேண்டாத விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம். அது ஒரு பேகாவோ ஒரு மூட்டையாவோ இல்லாததுனால அது நம்மளுக்கு பாரமா இருக்குங்கிற எண்ணமே நம்மளுக்கு இல்லாம இருக்கு. ஆனா அந்த உணர்வுகளுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு வெயிட் இருக்கும், அந்த வெயிட் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரமா இருக்கும். அந்த குருவி பண்ண மாதிரியே வேண்டாத உணர்வுகளை ஒவ்வொன்றா எடுத்து வெளியில போட்டோம்னா நாம எந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ இல்ல கடவுள் நினைச்சிருக்காரோ அந்த உயரத்துக்கும் அந்த முன்னேற்றத்தையும் நம்மளால ஈஸியா அடைய முடியும். சோ எப்பவுமே வேண்டாத உணர்வுகள் எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டு நீங்களா இருக்க பழகிக்கோங்க. உங்களுக்கான வெற்றி தன்னால உங்க கையில சேரும். நார்மலா சொல்லுவாங்க, தலை வணங்கி கேட்கணும் நம்ம ஆசைப்பட்டோம்னா குழந்தைகிட்ட இருந்து கூட பாடம் கத்துக்கலான்னுட்டு. சின்ன குழந்தைகிட்ட இருந்து மட்டும் இல்லைங்க, ஒரு சிட்டுக்குருவிக்கிட்ட இருந்து கூட நம்ம பாடம் கத்துக்க முடியும். இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க வாழ்க்கையில நல்ல உயரத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். நன்றி, வணக்கம்.